அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் பத்தி நான் சொல்ல போறேன். அது ஒரு பழமொழி தான். சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாருக்குமே பாரதியாரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பாரதியார் பாடல்கள் மூலமா வெள்ளையர்களை வெளியேற்றினாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரோட குணங்களை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல சாப்பாடே இல்லைன்னா கூட அவங்க 2 பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு. கணவன் மனைவிக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. ஆனா யாரோ ஒருத்தவங்க யாசிச்சு கேட்டுட்டாங்கன்னா அவங்க சாப்பிடாம அந்த யாசிச்சு கேட்கறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம். சரிங்களா? சோ இது அந்த காலம். நான் இப்ப ஒரு பழமொழி வாசிச்சு பார்த்தேன். சோ அது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அது ஏன்னா, வீடு வெறும் வீடு, வேலூர் அதிகாரம். சோ இதுதான் பழமொழி. இந்த பழமொழிக்கான விளக்கத்தை பாருங்க. வீட்டில் காசுக்கு வழி இல்லை, அதிகாரமும் வேலூர் நவா போல. சோ நவாங்கிறது கிட்டத்தட்ட ராஜா மாதிரி. இது யாருக்கு சொல்றாங்கன்னா, ஒரு பெண் தன்னோட கணவரை பார்த்து கேக்குறாங்க. சோ அவங்க கணவர் வீட்டுல நமக்கே வழி இல்லை, நீங்க யாராவது உங்க ஃப்ரெண்டை யாராவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி நான் சாப்பாடு போடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய பழமொழி இது. அந்த காலத்துல இருந்தப்ப இது ஒருத்தவங்க சாப்பிடாம அவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க. இந்த காலத்துல எனக்கே இருக்கணும் ஃபர்ஸ்ட், அப்படி இருந்தாதான் உனக்கு, அப்படி இல்லாட்டினா இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. சரிங்களா? சோ இது அந்த காலத்திலேயே இந்த பழமொழி ஆனா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பாரதியார் மாதிரி மக்களும் இருந்திருக்காங்க. சரியா? நன்றி.